உறவுகள் எங்கே? வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி வைரவர் கோயில் பக்கத்தில் இருக்கிறோம். எங்கே வந்திருக்கிறோம் கேட்டால் வனித்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கு போராட்டம் என்று சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க. சங்கத்தை போய் பார்க்க போகிறோம். இந்த சகோதரங்களுக்கு நியாயசரண கூட நீங்க போயிருக்கீங்க. காணாமலாக்கப்பட்ட எல்லாருடைய படங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதல் தடவை நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஜீவராஜ், பிரபாகரன், ஜெயந்தன், நடராசா, புதியராசன், கட்டி கிடக்கு. நாங்கள் கொஞ்சம் நீட் பண்ண கிடக்கையா இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. நீட் பண்ண கிடக்குது. நாங்கள் கொஞ்சம் காலம் ஒரு நிர்வாகம் கைமாறி இருந்தது மாவட்டம். ஆனால் அது வந்து வேற வேற அணுகுமுறைகளோட அதை சந்திச்சு அது செயல்பட்டு ஒரு கிடைக்கணும். ஒரு கூட்டம் நிர்வாகம் உள்ள தெரிவு செய்ய வேணும். ஆனால் இப்போ தற்சமயம் நாங்கள் புதிய அரசாங்கம் இல்லை. நாங்கள் 2017 தொடங்கின போராட்டம் ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சிறுவர் தினம் வந்தபடியால் நாங்கள் சிறுவர் தினத்தையும் அனுஷ்டிக்கிறோம். நாங்கள் என்னென்றாக தினமாக நிறைய சிறார்கள் பெற்றார்களோட சரணடைஞ்சது 30 குடும்பங்களுக்கு மேலே சரணடைஞ்சது. அப்போ அதை இங்கே வந்து எங்கும் அந்த சிறுவதினம் இங்கே என்னதுக்காக பொண்ணு சர்வதேச ரீதியில் கொண்டாடப்படுகிறதும் இதுதானே. அப்போ அப்படியான பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்ற கேள்வியோட தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம். நாங்கள் அப்போ நாங்கள் நேற்றைய தினம் செய்கிற 30ஆம் தேதி போராட்டம் வந்து இன்றைக்கு சிறுவர் தினம் என்றபடியான சிறுவர் தினத்தோடு சேர்த்து நாங்கள் அதை செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி நாங்கள் தொடர்ச்சியாக 2017 மாசி மாதம் 20ஆம் தேதி தொடங்கின இந்த போராட்டம் தனித்துவமான போராட்டம். பாதிக்கப்பட்ட உறவுகள் எங்கிருந்து செய்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் இது நடக்கும். இப்போ நாங்கள் 10 மணிக்கு ஒழுங்குபடுத்தினாங்க. ஆனால் இடங்களில் இல்லை அம்மாக்களையும் நினைச்சு தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஆணுமுறையில் சூடாக வந்து பஸ் ஆனவங்களுக்கு லேட் ஆகும் அப்படின்னு பார்த்து தான் செய்கிறோம். சிறுவர்களையும் சேர்த்து வருன்றோம். சும்மா ஒரு ஸ்பீச் மாதிரி சொல்லி வரம்புரியில் மட்டுமே வாங்கலாம்.
உரிமைகளின் தேடலுக்காக ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி நடக்கின்ற போராட்டமானது இன்றைய தினம் சிறுவர் தினம் என்றபடியால் 30 குடும்பங்களுக்கு மேலே சிறார்களோடு கையளித்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சர்வதேசத்துக்கும் வெளி உலகத்துக்கும் எடுத்துக்காட்டும் முகமாகவும் இலங்கை அரசாங்கத்தின் இந்த கொடூர தன்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்காகவும் இன்றைய தினம் இந்த போராட்டத்தினை மேற்கொள்ளுகின்றோம். இந்த தூய்மையான உண்மையான நீதிக்கமான போராட்டமானது 2017ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரைக்கும் நமது உறவுகளுக்கான நீதியை கேட்டு அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை நிலைமையை வெளிப்படுத்துமாறு இலங்கை அரச தரப்பினரிடம் ஆட்சியாளர்களிடம் பல முறை கேட்டும் எதுவித பதிலும் எங்களுக்கு கிடைக்காத போது நாங்கள் சர்வதேசத்தோடு கூடிய ஒரு குற்றவியல் நீதிமன்றத்திலே இந்த கொலைகார குடும்பங்களை நிறுத்தி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று பல வருடங்களாக தெருவிலே கண்ணீரோடு நின்று எங்களுக்கான உறவுகளை தேடுவதற்கு நாங்கள் இந்த கவனிப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை எடுத்து எங்களுக்கு பெரும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கின்றோம். அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட இலங்கை அரசை நம்பி ஒப்படைக்கப்பட்ட இறுதி யுத்தத்தின் போது இலங்கை அரசை நம்பி விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்ட குடும்பமாக கையளிக்கப்பட்ட கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட காணாமல் போக உறவுகளங்கே நீதி வேண்டும், நீதி வேண்டும். உறவுகளங்கே உறவுகளங்கே சர்வதேச நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு குடும்பமாக சிறார்களுடன் கையளிக்கப்பட்டு வேண்டும் 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 வேண்டும். 29-30 சிறார்களுடன் கையளிக்கப்பட்டு குடும்பம்
வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் எங்கே 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 குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்ட சிறார்களுடன் கையளிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மேல் குடும்பம் குடும்பமாக சிறார்களுடன் கையளிக்கப்பட்ட வேண்டும் 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 எங்கே 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 வேண்டும் 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 சர்வதேச நீதி வேண்டும் வெள்ளை வானிலே கடத்தி செல்லப்பட்ட உங்கள் உறவுகளுக்கு வைத்தியசாலையில் வைத்து காணாமல் போகச் செய்யப்பட்ட உங்கள் உறவுகளுக்கு ஒருவர் வெப்பமும் அழித்து நடந்த பிற்பாடுகள் அளிக்கப்பட்ட உங்கள் உறவுகளுக்கு வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் 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 சர்வதேச நீதி வேண்டும் எங்கே எங்கே உறவுகளுக்கு எங்கே எங்கே உறவுகளுக்கு 29 30 சிறார்களோடு கையளிக்கப்பட்டு உறவுகளுக்கு குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்டு உறவுகளுக்கு வெள்ளவான்களில் கடத்தி செல்லப்பட்டு எங்கள் உறவுகளுக்கு ஒன்று இடத்தில் செல்லப்பட்டு எங்கள் உறவுகளுக்கு வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் உறவுகளுக்கு 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 எங்கள் உறவுகளுக்கு செல்லப்பட்டு உறவுகளுக்கு விமானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு உறவுகளுக்கு இருந்து காணாமல் போகச் செய்யப்பட்டு எங்கே 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 உறவுகளுக்கு கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு உறவுகளுக்கு நீதி வேண்டும் உறவுகளுக்கு எங்கே எங்கே உறவுகளுக்கு எங்கே எங்கே உறவுகளுக்கு எங்கே எங்கே உறவுகளுக்கு வேண்டும் 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 சர்வதேச நீதி வேண்டும் 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 சர்வதேச நீதி வேண்டும் குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்ட உங்கள் சிறுவர்களுக்கு குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்ட உங்கள் சிறுவர்களும் உறவுகளும் அங்கே வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் 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 சர்வதேச நீதி வேண்டும் எங்கே எங்கே உறவுகளுக்கு எங்கே எங்கே உறவுகளுக்கு கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு வேண்டும் வேண்டும் ஆணையாளர் ஐநா மனித உரிமை சபை ஜெனீவா சர்வதேச சிறுவர்கள் தினத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் வேண்டுகோள். இன்று சர்வதேச சிறுவர்கள் தினமாகும். உலகெங்கும் வாழும் சிறுவர்களிடையே புரிந்துணர்வையும் பொது நிலப்பாட்டையும் ஏற்படுத்தும் நோக்கிலேயே 1954ஆம் ஆண்டு யுனிசெஃப் அமைப்பால் சிறுவர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த தினத்தில் சிறுவர்களை மகிழ்விக்கும் நிகழ்ச்சிகள் நடாத்தியும் பரிசு பொருட்கள் வழங்கியும் அவர்களை மகிழ்வித்தும் இந்த நாள் சர்வதேசத்தால் கொண்டாடப்படுகின்றது. இன்று சிறுவர் தினம் மட்டுமல்ல, முதியோர் தினமும் இன்றாகும். முதியவர்களும் அன்றைய தினம் அவர்களின் கடந்த கால சேவைக்காகவும் அவர்களின் ஆற்றல் அனுபவம் என்பவற்றுக்காகவும் கௌரவப்படுத்துவதோடு மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக பல நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் இலங்கைத்தீவின் வடக்கு கிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறுவர்களதும் முதியவர்களதும் நிலைப்பாடு எப்படி உள்ளது என்பதை யுனிசெஃப் போன்ற UN அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகள் சிந்திக்கின்றனவா? இறுதி யுத்தத்தில் பாலுக்கும் கஞ்சிக்கும் வரிசையில் நின்ற எத்தனையோ சிறுவர்கள் முதியவர்கள் எரிகணைகளாலும் கொத்துக்குண்டுகளினாலும் உடல் சிதறி பலியானார்கள்.
எத்தனை பேர் ஊனமுற்று நடைப்புணமாகி சிறிது சிறிதாக இறக்கின்றார்கள் என்பது புரியுமா? இது மட்டுமா? குடும்பத் தலைவன் சரணடையும் போது அவர்களின் பாதுகாப்பிற்காகவே சேர்ந்து சரணடைந்த மனைவிமார்கள் தங்கள் பிள்ளைகளுடனே சரணடைந்தார்கள். அப்படி சரணடைந்த கைக்குழந்தைகள் உள்ளிட்ட 29 சிறார்களின் விவரங்களை கடந்த 2020ஆம் ஆண்டு சிறுவர் தினத்திலன்று வெளியிட்டிருந்தோம். இந்த விவரங்கள் பன்னாட்டு தூதுவர்களுக்கும் கையளிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இதுவரை எவரும் குழந்தைகள் தொடர்பில் அக்கறை எடுத்ததாக எமக்கு தெரியவில்லை. இந்த பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளைகள் உள்ளிட்ட அனைத்து வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் வயோதிப பெற்றோருக்கும் இன்றைய தினம் மகிழ்ச்சியை யாரால் கொடுக்க முடியும்? இவர்களுக்கு நிம்மதி என்பதே இல்லாமல் போய் 15 வருடங்கள் கடந்துவிட்டன. நிம்மதி இல்லாத வாழ்க்கையே 250க்கு மேற்பட்ட பெற்றோர்கள் இறந்துவிட்டனர். ஏன் எவராலும் இறந்து கொண்டிருக்கும் எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை சொல்ல முடியவில்லை. அனைத்து உள்ளூர் பொறிமுறையிலும் நம்பிக்கை இழந்த நாங்கள் சர்வதேச நீதியில் மட்டுமே நம்பிக்கை கொண்டு சர்வதேசத்தையே எதிர்பார்த்து நிற்கின்றோம். எமது உறவுகள் சரணடைந்த பிரதான இராணுவ காவலருக்கு பொறுப்பாக இருந்த இராணுவ அதிகாரிகளை சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரித்தால் அவர்கள் எமது பிள்ளைகளை எங்கு எவரிடம் ஒப்படைத்தார்கள் அல்லது அவர்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை அறிய முடியும். சர்வதேச நாடுகளும் ஐநா சபையும் இணைந்து இதை செய்வார்களா? அப்பொழுதுதான் எமக்காவது இறக்கும் முன் பிள்ளைகளின் நிலை தெரிய வரும் செய்வார்களா? ஆணையாளர் அவர்களே, கடந்த 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 46(1) தீர்மானத்தின் பிரிவு 8 படி ஐநாவால் ஆவணம் திரட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஐநாவின் அமைப்பானது போதிய அளவு ஆவணங்களை திரட்டியுள்ளது. பல்வேறு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள எமது உறவுகளின் அநேகர் தமது சாட்சியங்களை விரும்பி பதிவு செய்தனர். அவர்கள் SLAP தமது அறிக்கையையும் சமர்ப்பித்துள்ளனர். அந்த அறிக்கையும் சர்வதேச நீதி பொறிமுறையை பரிந்துரை செய்துள்ளனர். அத்துடன் ஐநாவால் அறிக்கையிடப்பட்ட உஸ்மான் அறிக்கை உள்ள பல்வேறு அறிக்கைகளும் போதிய அளவு ஆதாரங்களை முன்வந்துள்ளன. ஆகவே திரட்டப்பட்ட ஆவணங்களை ஆதாரமாக கொண்டே இலங்கை சர்வதேச நீதி பொறிமுறைக்குள் உட்படுத்த போதுமானது. அத்துடன் முன்னாள் ஐநா ஆணையாளர் மிஷேல் பசலெட் அம்மையார் அவர்கள் பிப்ரவரி 2021 அறிக்கையில் ஸ்ரீலங்கா விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே ICCக்கு பாரப்படுத்தும் பரிந்துரையை வழங்கியிருந்தார். அந்த பரிந்துரையை ஐநாவின் 26 முன்னாள் ஆணையாளர்களும் வழிமொழிந்திருந்தனர். எனவே மீண்டும் புதிய பொறிமுறைகளை கொண்டு வருவதிலும் பின் அவற்றுக்கென்ன கால நீடிப்புகளை வழங்குவதிலும் அவர் கால விரயங்களை செய்யாது ஸ்ரீலங்காவை பொறுப்பு கூற வைக்கும் வகையில் பொருத்தமான சர்வதேச நீதி பொறிமுறையை ICC பிரயோகித்து எங்களுக்கான நீதியை நாம் உயிருடன் இருக்கும் போதே பெற்றுத்தாருங்கள். எமது உயிரிலும் மேலான உறவுகளை பறையொடுத்துவிட்டு வயதான காலத்திலும் நீதி கேட்டு போராடுகின்றோம். நாம் சர்வதேச நீதி பொறிமுறையை கவிழ்ந்த எந்த சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை உறுதியுடன் கூறிக்கொள்ளுகின்றோம். நன்றி. வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் தொடர்புகள். வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினுடைய உண்மையிலேயே இந்த சிறுவர் தினம் என்னத்துக்காக எதற்காக கொண்டாடப்படுகின்றார்கள் என்ற கேள்வி எங்களிடம் பாதிக்கப்பட்ட தாய்மாரிடம் இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு தொடக்கம் இற்றவரை 29 சிறார்களுக்கு மேலாக 30 குடும்பங்களுக்கு மேலாக இலங்கை அரசை நம்பி ஒப்படைத்த எங்களுடைய சிறார்களுக்கு என்ன நடந்தது என்பதை இதுவரை எங்களுக்கு தெரியாமலே இருக்கின்றது. அவர்களை கையளித்தவர்கள் இன்று நோய்வாய்ப்பட்டு நடக்க முடியாத தருவாயிலும் தங்களுடைய உறவுகள், தங்களுடைய பேரப்பிள்ளைகள், தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய மகள், மகன், மருமகன், பேரப்பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியோடு படுக்கையிலே இருக்கின்றார்கள்.
அப்படி இருக்கின்ற போது இந்த சிறுவர் தினத்தை பாதிக்கப்பட்ட தாய்மார்களாகிய நாங்கள் எந்த வகையில் அதை மகிழ்வித்து கொண்டாட முடியும்? இன்று இங்கே வைத்திருக்கின்ற அனைத்து உறவுகளும் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு மாதம் 30ஆம் தேதி இந்த வளாகத்திலே இந்த அலுவலகத்திலே நடைபெறுகின்ற அந்த போராட்டத்தை நிறுத்தி இன்று சர்வதேச தினத்திலே இந்த சிறுவர் தினத்திலே இதை நாங்கள் ஒரு கவனிப்பு போராட்டமாக எடுத்துக்கொண்டு வெளி உலகுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு கூட இதுவரைக்கும் புரிந்திராத புதிர்களை நாங்கள் வெளிக்கொண்டு வர விரும்புகின்றோம். இதை நிச்சயமாக தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி உட்பட அவர் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பிலே இருந்து பாதிக்கப்பட்ட இடத்திலே இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேலை செய்வேன் என்ற உறுதிமொழியை கூறி வந்திருக்கின்றார். அவர் கதிரையில இருந்த பிற்பாடு எங்களுக்கு எந்த வகையிலே வடக்கு கிழக்குக்கு மட்டுமல்ல இலங்கைத்தீவிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழருக்கும் எப்படியான ஒரு தீர்வை கொடுப்பார், எப்படியான ஒரு ஜனநாயக ரீதியிலே வாழக்கூடிய சகல விடயங்களையும் அவர் மேற்கொள்ளுவாரா என்ற கேள்வியோடு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கான நீதி சர்வதேசத்தின் ஊடான நீதி என்பதை நாங்கள் எல்லோருக்கும் எடுத்துக் கூற விரும்புகின்றோம். நாங்கள் பல தடவை ஏமாற்றப்பட்டவர்கள், இனியும் நாங்கள் ஏமாற தயாராக இல்லை. ஆகவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இந்த கொலைகார குடும்பங்களை நிறுத்தி எங்களுக்கான நீதியை பெற்று தரும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதனை இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். நான் திருமதி லீலாதேவி ஆனந்தராஜா, வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர். நாங்கள் இந்த தடவை 57வது கூட்டத்தொடருக்கு ஜெனீவாவிற்கு எமது பக்க நியாயங்களை அங்கு சொல்லும் பொருட்டும் எமது வாக்குமூலங்களை பதியும் பொருட்டும் நாம் 3 எமது பாதிக்கப்பட்டவர்களாக சென்றிருந்தோம். அதிலே நான் பல தடவை சென்ற முகம் புதிய 2 அங்கு அழைத்து சென்றிருந்தேன். ஏனென்றால் எனக்கு வயது போய்கொண்டிருக்கும் நேரத்திலே அவர்களை அதற்குள் பழக்க வேண்டும், அவர்களை என்ன மாதிரி என்பதை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த வகையிலே வவுனியா மாவட்ட தலைவி திருமதி சரோஜாவும் வடக்கு கிழக்கு வலிந்து சங்கத்தின் உப செயலாளர் திருமதி சபிதாவும் என்னுடன் வந்திருந்தார்கள். நாங்கள் 9ஆம் தேதியிலிருந்து அந்த கூட்டத்தொடரில் சென்றிருந்தோம். 20ஆம் தேதி வரை அங்கு நடந்த நிகழ்வுகளிலே எங்களால் முடிந்தளவு எமது பங்களிப்பை செய்திருந்தோம். சென்ற அன்று 9ஆம் தேதி ஒரு அமைப்பின் வேள் என்ற அமைப்பின் பக்கார நிகழ்விலே ஸ்வெப்பின் பொறுப்பாளர்கள், அதைவிட யூஎன்னின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்ட பல நாட்டு பிரதிநிதிகளும் கலந்து கொண்ட அந்த ஒரு பக்கார நிகழ்வு நடந்தது. அதிலே எனது உரையை ஆணித்தரமாக ஆற்றியிருந்தேன். அது யூடியூப்பில் வந்திருக்கும். அது பிரசித்தப்படப்படவில்லை என்றாலும் கூட அங்கு நான் ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த விடுதலை போராட்டம் தமிழர்கள் துவங்கினார்கள், இலங்கையிலே நடந்தது அது இன யுத்தம் அல்ல, அது ஒரு இன அழிப்பு என்பதை ஆணித்தரமாக அதிலே உதாரணத்துடன் அதில் கூறியிருந்தேன். கூறியது மட்டுமல்ல, 56ஆம் ஆண்டிலிருந்து இந்த கொழும்பிலிருந்து இனவழிப்பு செய்து அதற்கு ஒரு எதிரான நடவடிக்கையை சர்வதேசங்கள் எடுக்காத காரணத்தால் அது எங்களது வீட்டு முற்றம் வரை வந்து ஒட்டுமொத்த திட்டமிட்ட இனவழிப்பு நடந்தது என்பதையும் நான் அங்கு வெளிப்படையாக அங்கு தெரிவித்திருந்தேன். அத்துடன் நான் எங்கு சென்றாலும் சொல்லும் ஒரு விடயம்தான், இந்த பொறிமுறைகள் எல்லாவற்றையும் கொண்டு வருவதை விட முதல் தடவையாக நீங்கள் உங்கள் மக்கள் ஒப்படைக்கப்பட்ட சரணடைந்த காவல் அரண்களிலே பொறுப்பாக இருந்த இராணுவ அதிகாரிகளை விசாரிப்பதன் மூலம் உண்மையை அறியுங்கள். அதை விட்டு உண்மை அறிவதற்கான ஒரு பொறிமுறை கொண்டு வருவது பிரயோசனமற்றது. மூக்கை தொடுவதற்கு நேரடியாக தொடாமல் தலை சுற்றி தொடுவது போன்றது என்பதை நான் சந்திக்கும் எல்லா தூதர்களிடமும் தெரிவித்து வருவது வழக்கம். அதை அந்த கூட்டத்திலும் ஆணித்தரமாக கூறியிருந்தேன். அந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அது பாதிக்கப்பட்டவர்கள் பாடும் அவலங்களையும் நாங்கள் இத்தனை வருடங்களாக இத்தனை பேர் வந்து கொண்டிருக்கிறோம், இத்தனை நாளாக போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதை அடுத்து நாங்கள் மிகுதி நாட்களிலே கூடியவாக பல நாட்டு தூதுவர்களை நாங்கள் அங்கு இருக்கும் ஒரு இடத்திலே நாங்கள் சந்திப்பது வழக்கம். எல்லோருமே அந்த ஒரு டேபன்டைன்னு சொல்வார்கள், அது ஒரு தேநீர் சாலை ஹோல். அந்த ஒரு ஹோலிலே தான் அவர்கள் ஒரு வட்ட மேசையாக இருக்கும். அதிலே பன்னாட்டு தூதுவர்களை சந்திக்கும் இடமாக பாவித்து வருகிறார்கள். அதே போல் நாங்களும் பிரிட்டிஷ் தூதுவர், ஆஸ்திரேலியா தூதுவர், சுவிஸ் தூதுவர்,
மற்றும் பல்வேறு நாட்டு தூதுவர்களை போலந்து தூதுவர் அப்படி பல்வேறு நாட்டு தூதுவர்களை அதிலே சந்தித்து எமது பக்க நியாயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எல்லாவற்றையும் விட அந்த முக்கியமாக அந்த சிறுவர்கள் 29 சிறுவர்களின் புத்தகங்களை நாங்கள் கொண்டு சென்றிருந்தோம். அங்கு கொண்டு சென்று அனைவருக்கும் அவற்றை கொடுத்து அதுக்குரிய விளக்கங்களையும் கொடுத்து எங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கான தீர்வு எங்களுக்கு விரைவில் எட்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். அதைவிட எனக்கு மிகவும் ஒரு அரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கடந்த தடவையும் அந்த குரூப்பின் மீட்டிங்கிலே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. கடைசி நேரத்தில் அதில் ஒரு 5 நிமிடங்கள் என்னை உரையாற்றுவதற்கு அந்த குரூப்பின் தலைவர் அனுமதித்திருந்தார். அதன்படி அந்த மீட்டிங்கிலே நான் OMB அலுவலகத்தை நாங்கள் நிராகரிப்பதற்கான காரணங்களை அந்த சட்ட பிரிவுகள் நுணுக்கங்களுடன் காரணங்களோடு அதை தெரிவித்திருந்தேன். அன்றும் அனைவராலும் பாராட்டப்பட்டிருந்தேன். அதே போல அந்த தலைவர் என்னை சந்தித்த போது சென்ற தடவை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது, அதை மிக திறம்பட அதை நீங்கள் ஆக்கியிருந்தீர்கள். இந்த முறையும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன், அது உங்களுக்கு ஒரு பொருத்தமான மேடையாக இருக்கும் என்று கூறி அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தருவதாக கூறியிருந்தார். எனவே நான் முன்னேற்பாடாக அதற்குரிய ஆயத்தங்களுடன் சென்று 8 நிமிடங்கள் அதிலே எனக்கு உரையாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. உண்மையாகவே நாடுகளுக்கு 3 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்த போது கூட எனக்கு 8 நிமிடங்கள் கிடைத்தது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் மீது அவர்கள் கொண்ட ஒரு மதிப்பைத்தான் உணரக்கூடியதாக இருந்தது. நான் உரையாற்றும் போது எனக்கு எதிராக ஸ்ரீலங்கா பிரதிநிதியாக ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். அவருக்கு முதலாவது சந்தர்ப்பம் அவருக்கு வழங்கப்பட்டது. நாட்டு தூதுவர்கள் உரையாற்றி முடிந்த பிற்பாடு அமைப்புகள் உரையாற்ற அழைப்பு விடுத்த போதுதான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் தரப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே நான் உரையாற்றியிருந்தேன். அதிலே நாங்கள் சொல்லியிருந்தேன், அந்த கையெழுத்தவர்களை இந்த 5 காவலர்களும் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்பதையும், இங்கு எங்களுக்கு என்ன நடக்கின்றது, இலங்கையிலே தமிழர்களுக்கு ஒரு சட்டம் சிங்களர்களுக்கு ஒரு சட்டம் தான் நடக்கிறது என்று சொல்லி அதிலே சில விளக்கத்தை கொடுத்திருந்தேன். அந்த திருவோணமலை கடற்படை முகாமிலே புது தீர்மானம் ஒன்றை அவசரமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அந்த குற்றவாளியை தப்பிக்க விட்டதையும், மிர்சில் படுகொலையில் சுனில் ரத்நாயக்கா எவ்வாறு விடுதலை செய்யப்பட்டார், இவ்வளவு பலத்த ஆதாரங்கள் இருந்தும் எவ்வாறு விடுதலை செய்யப்பட்டார் என்பதை பற்றியும் அதில் ஆணித்தரமாக கூறியிருந்தேன். நான் உரையாற்றி முடிந்ததும் அந்த இலங்கை தூதுவர் சடார் என கதிரியை பின்னுக்கு தள்ளி தலையை அப்படியே ஒரு வெட்டி கொண்டு அந்த நிகழ்ச்சியில் இருந்தே எழுந்து சென்று விட்டார். அதை பலரும் எனக்கு குறிப்பிட்டார்கள், நீங்கள் வடிவாக கதைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. நான் அதன் முடிந்த பிற்பாடு நான் அந்த நிகழ்வின் தலைவராக இருந்த பிரிட்டிஷ் பிரதிநிதி, அவர் சேர்பர்சனாக இருந்தவர், அவருக்கு சென்று நன்றி கூறினேன். அப்போது அவர் சொன்னார், இல்லை இதில் நீங்கள் நன்றி கொள்ள தேவையில்லை, கட்டாயம் உங்களுக்கு நாங்கள் இதிலே ஒரு பிளாட்ஃபார்ம் தந்திருக்கணும், அதான் நான் உங்களுக்கு தந்தான்னு சொல்லி. இது ரெண்டுமே மிக மிக குறிப்பிடக்கூடிய விடயங்கள். அதைவிட நம்முடன் புதுமுகமாக வந்த திரு சபிதா என்பவர் சர்வதேச மன்னிப்பு சபையின் பக்கார நிகழ்விலே தனது கணவனை அவர் கையளித்த விதம், அங்கு நடைபெற்ற அக்கிரமங்கள் அந்தளத்தையும் கண்ணீருடன் மிக மிக மனதிருக்கும் விதத்திலே அங்கே தெரிவித்திருந்தார். அதை பார்த்த அத்தனை பார்வையாளர்கள், நாட்டு தூதர்கள் உட்பட அவர் அழுது கூறிய அந்த வாக்குமூலத்தை கேட்டு அத்தனை பேருமே கண்ணீர் சிந்தினார்கள். அது ஒரு மிக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது. இதே போல பல சந்திப்புகளை நிகழ்த்தி பல தூதர்களை நிகழ்த்தி நாங்கள் 21ஆம் தேதி அங்கிருந்து புறப்பட்டோம். இன்றைய போராட்டமானது உண்மையாகவே சிறுவர் தினம் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டாலும் கூட இன்று சிறுவர் தினமும் முதியோர் தினமும் சேர்ந்து ஒரே நாளிலே வருகின்றது. சிறுவர்களும் முதியோர்களும் ஒரு வகையிலே சிறுவர்களாகத்தான் பாவிக்கப்படுகிறார்கள். அந்த இருவரையும் சந்தோஷப்படுத்துவதுதான் இந்த சமுதாயத்தின் கடமை. ஆனால் இந்த வடக்கு கிழக்கிலே உள்ள சிறியவர்களும் முதியவர்களும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை வெளிக்காட்டு முகமாகவே நாங்கள் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தோம். ஏனென்றால் இந்த கையளிக்கப்பட்ட சிறுவர்கள் பெற்றோருடன் சென்று கையளிக்கப்பட்ட 29 சிறுவர்களுக்கு 2019ஆம் ஆண்டு அதற்குரிய ஆவணத்தை தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். எல்லா தூதர்களிடமும் கையளிக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு சிறுவர் அமைப்போ ஐநாவோ எவர்களுமே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை. பார்த்தீங்கன்னா வலிந்து காணாமல் வைக்கப்பட்ட அந்த போராட்டம் இன்றைக்கு 2 பிரிவாக நடந்து கொண்டிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. நாங்கள் ஒரு இடத்துல போய் பார்த்துட்டோம். அடுத்து கந்தசாமி கோயிலுக்கு முன்னுக்கு நடக்கிற போராட்டத்துக்கு வர அங்கே நடக்குது பார்க்கலாம். அங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த போராட்டத்தையும் பார்க்கலாம். ஏன் இந்த பிளவு அதை அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகளே, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இந்த அடுத்த போராட்டம் கந்தசாமி கோயிலுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்குது. இங்கே நடக்கிறதையும் நம்ம போய் பார்க்கலாம்.
கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி ராமநாதன் கோவிலவன். உங்களுடைய இந்த போராட்டமானது இன்றைய தினம் சர்வதேச சிறுவர் தினம். இந்த சர்வதேச சிறுவர் தினத்தில் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இறுதி யுத்தம் முடிவடைந்து குடும்பமாகவும் சரணடைந்த உறவுகளையும் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை நாங்கள் இவர்களிடம் கையளித்து எங்களுக்கான நீதி எதுவரையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை 6 மாதத்திலையும் 1 வயசுலையும் 10 வயசுலையும் கொடுத்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சிறையில் வைத்திருக்கின்றார்கள். அந்த சிறையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நடக்கின்றது, என்ன செய்கின்றார்கள் என்றது இது எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கான நீதி எங்களுக்கு வேணும். நாங்கள் இந்த சர்வதேசத்திடம் தான் எங்களான நீதியை நாங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம். இந்த காணாமல் ஆக்கப்பட்ட இன்றைக்கு 18 வருஷமாகவும் நாங்கள் இந்த தெருவில் நின்று மழை வெயில் பாராது எங்களுடைய உறவுகளை தேடி இந்த தெருவழியை நாங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட போராட்டத்துக்கு ஒரு முடிவு வேணும். எங்களுக்கான நீதி வேணும். எங்களுக்கான போராட்டம் எங்களுக்கு எந்த உறவுகளை கொடுத்தோமோ எங்களுக்கு அந்த நீதி வேணுமென்றதை தான் சர்வதேசத்திடம் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகளே, இந்த போராட்டம் 2 பிரிவுகளாக பிரிந்து 2 இடங்களில் கிளிநொச்சியில் 2 இடங்களில் நடந்து கொண்டிருக்குது. ஒன்று கிளிநொச்சி வைரவர் கோயில் அடியிலையும் மற்றது கந்தசாமி கோயில் அடியிலையும் நடந்து கொண்டிருக்குது. இந்த 2 அணிகள் இப்படி பிரிந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறது இதுக்கு அந்த தீர்வுகள் கிடைக்கிறதுக்கோ அல்லது இதை வேறு வகையில் பார்க்க தோன்றலாம். அதனால் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பயணிக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. ஸோ கட்டாயம் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தீர்வு கிடைக்கும் வகையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதில் போராடுவோம். மற்றது விரைவில் தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ அதுக்காக வேண்டி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.